ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா THT சீரீஸோட தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் என்டையர் நம்ம கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேவ் சால்டரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யார் இண்டஸ்ட்ரியில் SMT இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரையும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து திரும்ப ஒரு சால்டரிங் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். சால்டரிங்கிறது பார்த்தீங்கன்னா PCB போர்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. எப்படின்னா வந்து ஒரு மெட்டலில் வந்து எப்படி வெல்டிங் அடிக்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து சால்டரிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதாவது ஒரு PC போர்டு வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால்டரிங் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ஸோ ரிப்பேர் ஸ்டேஷனுக்கு வந்து இப்போ ஒரு டிவி ரிப்பேர் கடை இருக்குது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேரிங் கடை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டு. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியேட் பண்ணுறேன், அதாவது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1000 போர்டு டார்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பவுண்ட்டை நம்ம வந்து சால்டர் பண்ணிட்டு இருக்கணுமா சொல்லுங்க, போக முடியாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வேவ் சால்டரிங் மிஷினுக்கு போவாங்க. ஸோ இந்த வேவ் சால்டரிங் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பல்க் ஆஃப் அதாவது எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் வந்து ஒரே டைமில் பண்ணுறது. அது எப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து இப்போது சால்ட் இருக்குது, அந்த சால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு வந்து கொதிக்கும். அதாவது தண்ணி எப்படி வந்து சுடுதண்ணி கொதிக்குமோ அது மாதிரி வந்து சால்ட்டை வந்து கொதிக்கும். அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலாப்பும் வந்து தொட்டுட்டு போக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சால்ட்ரிங், எல்லா காம்பவுண்ட் வந்து சால்ட்ரிங் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவ் சால்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தையுமே யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தோஹோல் டெக்னாலஜிக்கும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி சர்ஃபேஸ் மவுண்ட்டுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். சர்ஃபேஸ் மவுண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ளோ ஓவன்லேயே முடிச்சிருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேவ் சால்டரிங் வந்து தோஹோலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி SMTக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வேவ் சால்டரிங் மிஷின். ஸோ இது என்டையராக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு போர்டு போயிட்டு வந்து ரிட்டர்ன் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா எல்லா காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சால்டராக இருக்கும். ஸோ இதோட பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பல்க் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து சால்டரிங் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ இது ஓவரால் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போர்டு உள்ளே போகிறது வந்து ஒரு கன்வேயர் இருக்கும். அந்த கன்வேயரில் உள்ளே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணும். எப்படின்னா வந்து நீங்கள் நார்மலாக வந்து சால்டரிங்கில் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அயன், அதாவது சால்டிங் அயான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு, அதுக்கப்புறம் வேக்ஸ். ஏன்னா வந்து சால்ட்டை விட்டு கரெக்டாக வேக்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸுபெல்லாம் வந்து ஃப்ளக்ஸு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க, லிக்யூடை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ப்ரீ ஹீட்டர் போகும். எதுக்காக போகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளக்ஸு ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது காயறதுக்கோசரம், அதாவது வந்து ஃபுல்லாக வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து கொஞ்சமாக வந்து ப்ரீ ஹீட் பண்ணி காய வச்சிரும். அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வேவ் சால்டரிங்க்கு போகும். வேவ் சால்டரிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி கொதிக்குமோ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு பார் வந்து அதில் போட்டுருவாங்க. அந்த சால்ட்டு பார் உருகி அப்படியே கொதிக்கும். அந்த கொதித்து அந்த வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஒவ்வொரு காம்பவுண்ட் மேலே அப்படியே படவும் பார்த்திங்கன்னா அது என்டையராக வந்து ஒரு நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து சால்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ப்ராசஸ் இப்படி தான். ஸோ மூணே விஷயம், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளக்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணும், அடுத்து வந்து ப்ரீ ஹீட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேவ் சால்டரிங். ஸோ ஃப்ளக்ஸிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி அண்ட் செகண்டரி பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வந்து இந்த க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது மாய்ஸ்சர் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சைடு லேயர் வந்து முன்னாடி எடுக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு விஷயத்துக்கு. ஆனால் வந்து அதிகமாக வந்து ஃப்ளக்ஸுக்கு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டுக்கோசரம், அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் பர்பஸும், அதாவது ப்ரீ க்ளீனிங் மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே ப்ரீ ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த வந்து நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கிறதும் சரி. அதே சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளக்ஸும் வந்து க்ளீனிங் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் சால்ட் பட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சால்ட் பட்டி லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து வேவ் சால்டரிங். இந்த வேவ் சால்டரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ SMTயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ SMT அதுக்கப்புறம் வந்து தோஹோல் டெக்னாலஜி ரெண்டு காம்பவுண்ட்டும் கீழே இல்லை மேலே இருக்கும்.
SMT எப்பவுமே கீழே இருக்கலாம் மேலே இருக்கலாம், ஆனால் த்ரூ ஹோல் எப்பவுமே மேலே தான் இருக்கும், கீழே தான் அதோட லீட் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தண்ணி வந்து கொதிக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வேவ் சால்ட்டும் வந்து கொதிக்கும். ஸோ அந்த கொதிக்கிறதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து அப்படியே டச் பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சால்டபிலிட்டி ஆகிடும். ஸோ இதில் 3 விஷயம்தான், அதனால் ஃப்ளக்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீஹீட்டு, அதுக்கப்புறம் வந்து வேவ் சால்டரிங். ஸோ இது 3 என்டையராக இதுதான் ஓவரால் ப்ராசஸ்ஸு. ஸோ ஃபைனலாக இதுதான். இது வேணால் நான் வீடியோ எதாவது கிடச்சேன்னா எடுத்து லோட் பண்ண பார்க்குறேன் நெக்ஸ்ட் எதாவது வரக்குள்ள. ஸோ ப்ராசஸ் வந்து ஓவரால் கொஞ்சம் இமேஜ் பண்ணிங்க, இவ்வளோ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேவ் சால்டிங் வந்து தெர்மல் ப்ரொஃபைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு காம்பவுண்ட்டுக்கும் ஒரு தன்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ இதுவரையும் வச்சா மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாது. இதே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி டீட்டெயில் வேணும்னா இப்போ ஒரு ஏதோ ஒரு ரெஸ்டர் எடுத்துக்கோங்க. இப்போ 220 ஓம் அதே SMT காம்பனன்ட் சொல்லிட்டு டேட்டா ஷீட் டைப் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சர் இருக்கும். ஸோ அந்தந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்த்திங்கன்னா காம்பவுண்டோட மெட்டீரியல் வந்து டேட்டா ஷீட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதில் வந்து கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக இவ்வளோ டெம்பரேச்சர் பண்ணலாம், ரீஃப்ளோ ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரேச்சர் ஹை எவ்வளோட்டியாக இருக்கலாம், வேவ் சால்டிங் இவ்வளோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதிலே வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்தால் இதில் ஒரு டீட்டெயில் எடுத்துக்க பார்த்தீங்கன்னா வேவ் சால்டிங் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக இப்படி இருக்கணும். ஸோ அதிகபட்சம் வந்து 250லேருந்து அதுக்கு வந்து 300 வரையும் போகலான்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேவ் செகண்ட் வேவ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இதாகும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சொட்டு சொட்டாக கொதிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து சால்ட் அப்படியே வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போர்டு வந்து டச் பண்ணிட்டுக்குள்ள வந்து சால்டபிலிட்டி ஆகும். இந்த தெர்மல் ப்ரொஃபைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வேவ் சால்டிங் இந்த காம்பவுண்ட்டு ஒர்க் ஆகுதா. இப்போ ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, நம்பர் ஆஃப் கஸ்டமர் வந்து சாம்சங், விவோ, ஓப்போ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரில் ஒரு டீட்டெயில் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்டையராக வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி செக் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்து போர்டு மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சீரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.